ஹாய் ட்ரேடர்ஸ், ஜூலை 16க்கான நம்ம இண்டிகேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு நிஃப்டி கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸ் டேவோட லெவலுக்கு கீழே நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு அதை பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஹோல்டு கொடுத்தாங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கால் ஆப்ஷன் ட்ரிகர்ட். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லெவலில் ஃபர்ஸ்ட் டார்கெட், நம்ம R1 வந்து செகண்ட் டார்கெட். ஃபர்ஸ்ட் லெவலே நமக்கு ரிவர்சல் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆவரேஜாக ஒரு 20 to 3 பாயிண்ட்ஸ் போயிட்டு நமக்கு ரிஜெக்ஷன் க்ளோசிங்கில் 18 பாயிண்ட்ஸ். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக ஆப்ஷன் சார்ட்டில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் அப்படின்றது கிடச்சிருக்கும். செகண்ட் ரிஜெக்ஷன் நமக்கு புட் ஆப்ஷன் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேவோட லோ. ஒன்ஸ் டேவோட லோவை ட்ரையல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு பிவோட் வந்து செகண்ட் டார்கெட் அச்சீவ் இருக்கும். ஸோ இதில் நமக்கு ஆவரேஜாக இதுலேயும் நமக்கு ஒரு 10 to 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ட்ரையல் பண்ணும் பட்சத்தில் கிடச்சிருக்கும். தேர்ட் என்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிவோட்லேருந்து ரிவர்சல் க்ளோசிங்கில் என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம டார்கெட் டே ஹையை பிரேக் அவுட் பண்ணால் R1. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பிவோட்டுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக டார்கெட் அப்படின்றது அச்சீவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து திரும்ப நமக்கு R1 ரிவர்சல். ஸோ R1 ரிவர்சல்னா ஸ்டாப் லாஸ் அபோவ் R1, டார்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இதில் இருக்கக்கூடிய ஸ்விங்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மார்க்கெட் அச்சீவ் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் ஒரு 80 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம மினிமம் டார்கெட்டே ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் வச்சா கூட நமக்கு டீசென்ட்டான ப்ராஃபிட் அப்படின்றது கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு பிரேக் டவுன் திரும்ப நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த இதில் திரும்ப நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் என்ட்ரி எடுத்திருந்தோம்னா ஆவரேஜாக ஒரு 40 பாயிண்ட்ஸ் போயிட்டு எக்ஸிட் வந்து சின்ன ஸ்டாப் லாஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்குள்ள டீசென்ட்டான ப்ராஃபிட் அப்படின்றது புக் பண்ணியிருக்க முடியும். திரும்ப அரௌண்ட் நமக்கு 3 o'clock திரும்ப ஒரு பிரேக் அவுட் ஸ்டாப் லாஸ் அடிச்சு திரும்ப நமக்கு மார்க்கெட்டில் ஒரு ஃபால். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம ஜஸ்ட் பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் நம்ம இண்டிகேட்டர் நடக்கும்போது ஃபாலோ பண்ணாலே ப்ராஃபிட் அப்படின்றது டீசென்ட்டான ப்ராஃபிட் அப்படின்றது நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு கால் ஆப்ஷனில் ஒரு நல்ல ரிவர்சல், திரும்ப புட் ஆப்ஷனில் ஒரு நல்ல ரிவர்சல், ப்ளஸ் புட் ஆப்ஷனில் நமக்கு பிவோட் பிரேக் டவுன் ஆகும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட், விச் இஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு 2 times வந்து அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் ஜஸ்ட் இதில் பிரேக் அவுட் பிரேக் டவுன் நடக்கும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே ப்ராஃபிட் அப்படின்றது நல்ல ப்ராஃபிட்டே பண்ண முடியும். ஆப்ஷன் சார்ட்லையும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்ஷன் சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம ஸ்பாட் சார்ட்லையும் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் அப்படின்றது பண்ண முடியும். அதே போல் நம்ம இன்னும் 2 இண்டிகேட்டர்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் வந்து ஆப்ஷன் பேர் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி இண்டிகேட்டர். ஸோ அந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் எந்த லெவல் ஓப்பன் ஆகுதோ அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து இந்த மணி எடுத்துக்க போகிறோம். -100 வச்சு எடுக்க போகிறோம். அதே போல் +100 வச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஓப்பன் ஆன லெவல் வந்து 150. ஸோ நம்மளோட -100னா 24,050. ஸோ 24,050 கால் அண்ட் புட்டு. அதே போல் நமக்கு 24,150. ஸோ அங்கே இருந்து 24,200 கால் அண்ட் புட்டு. ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சூஸ் பண்ண சொல்லுவோம். 24,050 கால் புட். அதே போல் 24,250 கால் அண்ட் புட் வந்து சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இண்டிகேட்டரை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இண்டிகேட்டரில் நமக்கு 2 வேல்யூ அப்படின்றது காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் அதே போல் புட் ஆப்ஷனுக்கு 2 வேல்யூ காட்டும். ஸோ நம்ம கால் ஆப்ஷனுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கு என்ன வேல்யூ காட்டுதோ அந்த வேல்யூ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 180.65 காட்டுது. ஸோ 180.65 லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். புட் ஆப்ஷனுக்கான வேல்யூ வந்து 24,050 பார்க்க போகிறோம். நமக்கு அதில் 173.85. இதில் வந்து நமக்கு கவனிச்சோம்னா தெரியும் 173 அப்படின்றது நமக்கு 16th of July நமக்கு ரெஸ்பெக்ட் ஆகவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து 24,250 கால். ஸோ இதுலேயும் பாருங்கள் நமக்கு 16th of July இதுவுமே ரெஸ்பெக்ட் ஆகலை. அதே போல் நெக்ஸ்ட்டு 24,250 புட்டு. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா புட் ஆப்ஷன் அப்படின்றதுனால 156க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ சிம்பிள் 156.5க்கு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம ரெஸ்பெக்ட் ஆகாத என்ன பண்ண போகிறோம் டிலீட் பண்ணிக்க போகிறோம். ரெஸ்பெக்ட் ஆனதை மட்டும் ட்ரேட் பண்ண போகிறோம். இண்டிகேட்டரை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் சார்ட் வந்து எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லாமல் கிளியராக இருக்கும். ஸோ நம்ம காலுக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்கு 180 சம்திங் இருந்துச்சுங்களா லெவலில். கால் ஆப்ஷன் வந்து 180.65. 180.65. ஸோ ஜஸ்ட் நம்ம ட்ரா பண்ண லெவல் தான். மார்க்கெட்டில் எப்போ நமக்கு அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த இடத்துல என்ட்ரி, எக்ஸிட் வந்து ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் அப்படின்றத வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி 15 to 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா சேம் அதே 1:1 ரேஷியோ நம்ம இதுக்கும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரேட் 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஸோ அதற்கு எஸ்எல் வந்து மினிமம் 20 பாயிண்ட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ 20 பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ மினிமம் 50 பாயிண்ட்ஸ் வச்சா கூட நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு அடிக்கல. திரும்ப நம்ம செகண்ட் ட்ரேட் வந்து 942 கிடைக்குது. ஸோ அதுலேயும் பாருங்க 25 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆகல. அதே போல் 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸும் நமக்கு ஹிட் ஆகல. நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜ் பிரேக் அவுட் நடக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அந்த மொமெண்டம் அப்படின்றது கிடைக்குது. தட்ஸ் இட். அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு புட் ஆப்ஷனில் 156க்கு பார்த்தோமா. ஸோ அந்த இடத்துல பாருங்கள் நமக்கு ரிவர்சல் 156.50 நமக்கு ப்ராப்பராக மார்க்கெட் அந்த லெவலில் டேப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒன்று நம்ம இதில் ரிவர்சல் பார்க்கணும். யூ டர்ன் ரிவர்சல் இல்லை அப்படின்னா இப்போ டேப் பண்ணி மார்க்கெட் போயிருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் தான் ஒரு சின்ன ரிஸ்க் அப்படின்றது எடுக்கணும். மார்க்கெட் ரிவர்சல் வச்சு நீங்கள் சின்ன ரிஸ்க் எடுக்கணும். பட் எப்போதுமே ஒரு யூ டர்ன் ரெக்கவரி அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இன்கேஸ் யூ டர்ன் ரெக்கவரி இல்லை அப்படின்னா
ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் ரிவர்சல் கேண்டிலுக்கு மேலே என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லெவல் அப்படின்னு வச்சு நீங்கள் இந்த ஓன் ரிஸ்க் அப்படின்றத எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்திருந்தா இந்த பர்டிகுலர் ஸ்டேக்லையும் வந்து பாருங்கள் நமக்கு ஆல்மோஸ்ட் 156 மார்க்கெட் 256 அப்படின்ற ஒரு லெவல் வரைக்கும் போயிருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷன் பேர் லெவல்ஸ்க்கு மினிமமாக 15 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட், மினிமமாக 15 பாயிண்ட்ஸ் லாஸ். ஸோ மினிமம் 1:1 ரேஷியோவில் போகும்போது சேஃப் அண்ட் செக்யூராக இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டரை ட்ரேட் பண்ணலாம். இதில் எந்த விதமான பெருசாக லைன்ஸ் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இண்டிகேட்டர் ஆன் பண்ண போகிறீங்க, அதில் காலுக்கும் புட்டுக்கும் லெவல்ஸ் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ கால் ஆப்ஷன் நம்ம ட்ரேட் பண்ணுறோம்னா கால் ஆப்ஷன் லெவல் எடுக்கணும். இப்போ புட் ஆப்ஷன் அப்படின்றதுனால புட் ஆப்ஷனுக்கு என்ன லெவல் வந்திருக்கும் அந்த லெவல் ஜஸ்ட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண போகிறீங்க. ஸோ ஒன்ஸ் அந்த இண்டிகேட்டரில் நமக்கு எப்போ என்ட்ரி கிடைக்குதோ அப்போ மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸ்டாப் லாஸ் வந்து 15 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். டார்கெட் மினிமம் 15 பாயிண்ட்ஸ் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி நம்மளோடது. ஸோ ஃபர்ஸ்ட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சார்ட் எடுக்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் சார்ட்டில் அந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மணி மட்டும் தான் சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மணியில் சூஸ் பண்ணும்போது அக்யூரசி அப்படின்றது நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோசிங்கில் என்ட்ரி, செகண்ட் கேண்டில் க்ளோசிங்கில் எக்ஸிட். அவ்வளோதான். நமக்கு ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ்க்குள்ளேயே ட்ரேட் முடிஞ்சு. அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ட்ரேட்ஸ் வந்து தேவைப்படாது. ஸோ இது ஸ்கேல்பிங்கிறனால ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே முடிச்சிக்கலாம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எஸ்எல் அடிச்சதுன்னா செகண்ட் ட்ரேட் போகலாம். ஸோ இது வந்து கால் ஆப்ஷனுக்கு. அதே போல் புட் ஆப்ஷனுக்கு ட்ரேட் கிடச்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஸோ 16th ஜூலை நமக்கு புட் ஆப்ஷனில் எந்த விதமான என்ட்ரிஸும் கிடைக்கல. அதே போல் கால் ஆப்ஷனில் லோவர் த ஸ்ட்ரைக் பேஸில் என்ட்ரி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். லோவர் த ஸ்ட்ரைக் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நமக்கான என்ட்ரி அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோசிங்கில் என்ட்ரி, தேர்ட் கேண்டிலோட க்ளோசிங்குள்ளே எக்ஸிட் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து நான் ரீபெயிண்டிங் தான். ஸோ இது எந்த விதமான ஃபேக்காகவும் காட்டாது. நான் ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங்லேருந்து ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 16th ஜூலை மார்க்கெட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ட்ரி எக்ஸிட் அவ்வளோதான். இதில் வந்து ஒன்ஸ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல ஹோல்ட் ஆகும். எந்த விதமான ரீபெயிண்ட்டும் இதில் இருக்காது. ஸோ ட்ரஸ்டபிள் இண்டிகேட்டர் ஸ்கேல்பிங் அப்படின்றது நல்லா பண்ண முடியும். ஸோ ஒரு அக்யூரசி அப்படின்றது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிட்டு உங்களுக்கு டார்கெட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கேல்பிங் அப்படின்றத 10 கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு 10 பத்தலை, அதிகப்படுத்தணும்னா அதிகப்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு 10 வேணாம், எனக்கு கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்குன்னா கம்மியாக வச்சுக்கலாம். தட்ஸ் இட், சிம்பிள். ஸோ நீங்கள் நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து பயோவில் இருக்குது. தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே.